ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி நான் பம்கின் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் பம்கின் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 8 பல் பூண்டு, பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாம்பினோ வீட் பாஸ்தா. ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்றைக்கி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இந்த காயையும் பூண்டையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு செய்ய போகிறோம். இது ஒரு ப்ரோட்டீனான பாஸ்தா. இதில் நம்ம சீஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மில்க்கு, மைதா மாவு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காயையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதையும் பன்னீரையும் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். மில்க்கும் வேணாம், மைதா மாவும் வேணாம், சீஸும் வேணாம். சீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக திருகி போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? இது ஒரு ப்ரோட்டீன் ஹெல்தியான பாஸ்தா செய்யலாம். தண்ணி சூடேறிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வேக வைக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ நேரம் தான் ஆகும். அது வேகட்டும், இதுவும் வேகட்டும், காயும் வெந்துட்டுருக்குது, வேகட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சுல. இப்போது இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இது கூட பன்னீர் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்தாவும் ரெடி ஆகிட்டே இருக்குது, குக் ஆகிட்டே இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. நான் இது கூட 2 பாதாம் சேர்க்குறேன், ஊற வச்சு தோல் எடுத்த பாதாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ரீம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பம்கினை இது கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டேன். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம பாஸ்தா வேக வச்சிருந்தோம்ல தண்ணி, அது கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சேர்க்கறதுக்காக. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா வேக வச்சிருந்த தண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இது கூட சீசனிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ, பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்தியான கலர்ஃபுல் பாஸ்தா ரெடி.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சிம்பிளாக செய்கிறது, ஓகேவா, குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் இதில் நான் வந்து சீஸ் எதுவுமே சேர்க்கல, அதுக்கப்புறம் மைதா பால் எதுவுமே சேர்க்கல. சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய் பாய்.